பண்ண போற? இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணனோட அவசர புத்தியாலதான். இப்ப பாருங்க, பிரச்சனை வீட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிக்குது. எதை பத்தி யோசிக்காம இந்த களிசடைய அவசரப்பட்டு மருமகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. இவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. உடனே இவளை அடிச்சு அந்த குப்பத்துக்கே தோர்த்தி விட வேண்டியதுதான். பேபி என்ன பார்த்து இப்பெல்லாம் சொல்ற? இங்க இருக்கிற யாரு வேணாலும் என் அக்கா சொல்றது நம்பலாம். ஆனா நீ நம்பலாமா? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? கரண்ட் வரலையா? அவள் பேபி என்னாச்சு? ஏன் அப்படி கத்துனா? ஐயோ, என்னது இவ்வளவு வேர்த்துக்குது? என்னாச்சு? ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இதை எப்படி நான் சத்தியிட்ட சொல்லுவேன்? ஐயோ, என்ன இவ்வளவு வேர்த்துக்குது? பேபி, இது குடி, தண்ணி குடி. இன்னும் கொஞ்சம் குடுவா. என்னாச்சு அமல் பேபி? கெட்ட கனவு எதுவும் கண்டியா? ஏங்க, எனக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. நான் தூங்கட்டுமா? சரி சரி, படுத்துக்கோ படுத்துக்கோ. நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேன். நீ என் தம்பி நிரூபிச்சிட்டடா. என்ன உளறான்? இப்ப என்ன நிரூபிச்சேன்? நைட்டு சத்தம்லாம் ரொம்ப பலமா இருந்துச்சு போல இருக்கு. என்னன்னா நைட்டெல்லாம் ரூம் சவுத்துல காது வச்சு படுத்திருந்தியா? இதுல சவுத்துல காதவர வச்சு கேக்குறாங்களாக்கும். நீ கத்துன கத்து நைட்டு குல்பி ஐசி விக்கிறவன்ல இருந்து கூர்கா வரைக்கும் காது செவுடா இருக்கும். நீ அப்படி இல்லடா கத்துன. அண்ணா, அது கனவு கண்டு பயந்து போட்ட சத்தம். வெளியே சத்தம் போற அளவுக்கு கனவு கண்டியா? அசத்துறா தம்பி. இதுல என்ன அசத்துறதுக்கு? கல்யாணம் ஆன புதுசுல அண்ணனுக்கும் இந்த மாதிரி சில பல கனவுகள்லாம் வந்திருக்குப்பா. சிலது பழிக்காது, சிலது பழிக்கும். என்ஜாய். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சத்யா அப்பாவோட போட்டோ. இதையே இவ இங்க வச்சிருக்கா. இனிமே இது இங்க இருக்க கூடாது.
ரூம்ல இருந்த என் அப்பா போட்டோவை காணோம். வீட்ல இருக்கிற யாரோ தான் எத்துக்கிறீங்க. நான் செம்ம கான்ல இருக்கிறேன். யார் எத்தீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அது யாரா இருந்தாலும் சரி, மூஞ்சி அடிச்சு ஒடிச்சு பஞ்சர் ஆக்கிடுவேன். ஏமா அவ அப்பா போட்டோவை நான் எடுக்கல, நீ எதுவும் எடுத்தியா? யோ, நகை எடுக்கும்போது கூட நீ மட்டும் தானே அவர் ரூம்குள்ள போட. இல்லம்மா, நீ பாட்டுக்கு ஏதாவது போட்டு விட்டுறதம்மா. ஆமாம்மா, நீயும் எடுக்கல நானும் எடுக்கல, அப்போ எடுத்தது வேற யாரா இருக்கும்? ஒருவேளை உன் சித்தப்பாவா இருக்குமோ? அப்போ உன் சித்தப்பா மூஞ்சி பஞ்சர் ஆகிறது கன்ஃபார்ம். யோ, நீயும் கற்பனையும். சோமியா, 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 எங்க போனா இவ? என்ன காலையிலேயே சௌமியாவை இப்படி ஏலம் விட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான். குளிச்சல்ல, சாமி கும்பிட்டியா? என்னடா சாமி நம்பிக்கையே இல்லாதவகிட்ட இப்படி ஒரு கேள்வி கேக்குறாளேன்னு நினைக்கிறியா? நீ வேண்டிக்கிற சாமி போட்டோ ஒண்ணு இருக்குல்ல, அத கேட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன உண்மையாவா? நம்ம கம்பெனிக்கு கிடைச்சது? தேங்க்யூ 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 ஸோ மச். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை டைரக்டா வந்து மீட் பண்றேன். ஓகே. எஸ். என்ன பிரபு, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாமா, நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன். நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சிச்சு. இனிமே நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போய்டும். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாண்ணே, இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பர். வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்மா. சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்டா பிரபு. பிரபு, தேங்க்ஸ்க்கா. வாழ்த்துக்கள் சத்யா. இந்த விஷயத்த உங்க அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். சரியா? நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் தான்டா சொல்லணும். இது எதுக்கு இவங்க சொல்லணும்? நான் சொன்ன என்ன? ஆமா, எனக்கு கங்க்ராட்ஸ் பண்றாங்க. ஓகே, எல்லாரும் எதுக்கு உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? மேல வா. மேல வரவா? எதுக்கு இவங்க மேல கூப்பிடுறாங்க? எங்க 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 இப்பதான் கதவு முறை. இப்ப என்னங்க பண்றது? சொல்றேன் கேள். நாம என்ன பண்றோம்னா, இப்பவே கிளம்பி 1 மணி நேரம் வெளியே எங்கேயாவது போய் சுத்தின்னு வருவோம். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? கீழே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கீழே போய் ஏதாவது சொல்லி சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா 1 மணி நேரம் வெளில போய் சுத்திட்டு வரலாம் சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? மக்கு 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 அமுல் பேபி. யார் நாமக்கா? பிரச்சனை தான் நானும் சொல்லிருக்கேன். 1 மணி நேரம் வெளியே போயிட்டு வந்துட்டு நாங்க டாக்டரை பார்த்தோம். அவரு நான் மாசமா இல்ல பித்தவாந்தி தான் சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவோம். எஸ். ஏங்க, சூப்பர் ஐடியாங்க. வாங்க வாங்க, இமிடியேட்டா கிளம்புவோம். இப்ப மட்டும் போலானுவியா? வாங்க. சீரமா சீரமா. உன் வீட்ல நடந்தாலும் நான் வந்து வேலை பாக்குறேன்ல. வேலை கொடுத்துட்டு அவசரப்படுத்துறியே, அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு இல்லம்மா, அன்னதானம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொடுத்து விடணும்ல, அதுக்குதான். அவசரத்தை பத்தியா? சொல்லுங்க. ஆமா, 500 பேருக்கு நான் அன்னதானம் சொல்லிருக்கேன். 500 பேருக்கா? அன்னதானமா? ஆமா, அதுக்கு மேல வந்தாலும் நாம ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல. ஏங்க, மம்மி வேற விஷயம் தெரியாம என்னென்னமோ தடபுடலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வெளியில போயிட்டு வந்து உண்மையை சொல்லிடுவோம். வாங்க வாங்க போலாம். ஆமா, லட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க கொடுத்து விட்டுறோம். சரியா? டே எங்க அது என் மருமகளை எங்க கூட்டிட்டு போ? என்ன பண்ணுது? சொல்லுங்க. நீங்க தாங்க சொல்லணும். வண்டி அனுப்ப சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல சொல்லணும். மாட்டியா? ஏங்க, நீங்களே சொல்லுங்க. என்னடா நின்னுட்டு இருக்க? கூட்டிட்டு போடா. கூட்டி போறமா? ஆமாமா ஆமாமாமா. சரி சரி சரி, உட்காருங்க.
ஏங்க பாத்தீங்களா இல்லாத கர்ப்பத்துக்கு எவ்வளவு கேரிங்கா இருக்காங்க பாத்தீங்களா எங்க மம்மி. இதுக்காகவே நம்ம சீக்கிரமா நிரூபிக்கணுங்க. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? அம்மா அவரை விட மாட்டேங்கிறாங்க. அவள் பேபி வர டாக்டர் மட்டும் ஆமா நான் கர்ப்பமா இருக்கிறேன் நான் சொல்ல போறாங்க. உண்மைதானே சொல்ல போறாங்க. உட அலைச்சல் மிச்சம். பிஸி மேடம். நீ வேற யாராவது பேஷண்ட பாக்க போயிட்டனா அப்புறம் ஏன் மருமகளுக்கு யாரு செக்அப் பண்றது? என்ன அது சரி, எங்க உன் மருமக? இதோ இங்கதான் இருக்கா. வா 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 வா. சத்யா, இவ என் ஃப்ரெண்டு டாக்டர் ஷர்மிளா. ரொம்ப கைராசிக்காரி. வணக்கம். ரொம்ப பிஸி. அதான் உங்க கல்யாணத்துக்கு கூட வரல. அம்மா அந்த சண்டையை திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. நான் சண்டை போடல, நீ முதல்ல போய் செக்அப் பண்ணு போ. அம்மா கையை காட்டு. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு. என்னத்த நல்லா பார்த்து சொல்ல? உனக்கே தெரியும் எனக்கு 15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கைய புடிச்சு பார்த்தாலே எனக்கு தெரியாதா? உன் மருமக கன்சீவ் எல்லாம் ஆகல. ஃபுட் பாய்சன் ஆனதுனாலதான் வாமிட் பண்ணிருக்கா. ஏய், ஓ மூஞ்சியா இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன கல்யாணம் உடனே கன்சீவ் ஆயிடணுமா என்ன? அந்த காலத்து பிள்ளைங்க மாதிரிலாம் இந்த காலத்து பிள்ளைங்க இல்ல. வெல் பிளான்டா இருக்காங்க. ஆனா ஜாதக பொருத்தமெல்லாம் ஓகே. மனசுக்கு பிடிச்சிருக்கணும்ல. 1000 ஆசையோட இருந்த பையனுக்கு ஆம்பளை மாதிரி ஒருத்திய கட்டி வச்சா எப்படி பிடிக்கும்? நிக்க தெரியல, நடக்க தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற நளினமும் இல்ல. அப்புறம் எப்படி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பிடிக்கும்? விலகிதான் இருப்பான். என்ன ஏதுன்னு பாரு. இல்லன்னா காலை முழுக்க பித்த வாந்தி தான் எடுத்துக்கிட்டு இருப்பா. உன் மருமகளை கூட்டிட்டு போய் செக் பண்ணு. கர்ப்பப்பை இருக்கா இல்ல சேதாரமா இருக்கான்னு பாரு. ஏங்க சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து வெளில போங்க. போறோம். நல்லது சொன்னா யாருக்கு பிடிக்குது? ஒரு வெங்காயமும் சொல்ல தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இன்னும் ஏண்டி நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வா. கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு நான் பழகிக்கணும். அவள் பேபி, இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிருக்காத. உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. ஐயா ஒண்ணும் இல்லங்கறல, நீ கிளம்பு. சொல்றல அவள் பேபி. வா வா போ. எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. நீ கன்சீவா இல்லங்கறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. விடு. இந்த வருஷம் இல்லன்னா அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் இல்லன்னா அதுக்கு அடுத்த வருஷம். உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு?
ஆனா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நிஜமாவே நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? இருப்பா. ஆனா நீ பிரபுக்காக உன் சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒரு பொண்ணா உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் பிரபு உன்னை புரிஞ்சுப்பான். ம்? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். கங்க்ராட் சார். தேங்க்யூ. கங்க்ராட் சார். தேங்க்ஸ். கங்க்ராட் சார். தேங்க்யூ. கங்க்ராட் சார். தேங்க்ஸ். உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுக்கு கிடைச்சிருக்க டெண்டரை பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கணும். உங்க ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். உங்க ஃபோக்கஸ் எல்லாம் அதுல தான் இருக்கணும். சார் டெண்டர் கிடைச்சதுக்காக விஷ் பண்ணல சார். அப்புறம் சார் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குல்ல சார், அதுக்கு தான் சார் விஷ் பண்றோம். ப்ரொமோஷனா? எனக்கா? நீங்க அப்பாக போறீங்கல்ல சார், அதுக்கு தான் சார். அப்பா ஒரு விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு யார் சொன்னது? இட்ஸ் மீ. மாப்ள என்ன டாக்டரை செக் பண்ணீங்களா? பைத்தியம், நான் ஏன்டா அவங்கள செக் பண்ணணும்? இல்ல மாப்ள, இப்பெல்லாம் நிறைய போலி டாக்டர் இருக்காங்க. நீங்க பாத்தவங்க ஒருவேளை போலியா இருந்து தப்பா ரிசல்ட் சொல்லி இருந்தா? கரெக்டா? என்ன கரெக்ட்? நானும் அங்கதான் பிறந்தேன். என்ன நீனும் அங்கதான் பிறந்த? ரொம்ப பழைய ஹாஸ்பிடலா இருக்கும் போலயே. சோ சாட். ஆமா, நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் பெரியப்பா அவர ப்ரமோஷன் வேஸ்ட் ஆயிடுச்சுலடா. பின்ன வருத்தப்பட மாட்டேனா? போ போய் வேலைய பாரு. போ. ஒரு பெரிய மனுஷன் எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறாரு. சோ சாட். நாட்டுல எது தடை பண்றானுங்க, இத பண்ண மாட்டானுங்களா? இதுக்கு ஆபீஸ கனெக்ட் பண்ண செல் பண்ணிருப்பேன். போய் வேலை. என்ன மம்மி சொல்லுங்க. உன்கிட்ட இத எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. இதுவே உங்க அப்பா இருந்திருந்தா ரொம்ப ஈஸியா உன்கிட்ட பேசியிருந்திருப்பாரு. ஆனா வேற வழி இல்ல, இப்ப நான் தான் உன்கிட்ட பேசி ஆகணும். உனக்கு இஷ்டம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்தது, அதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ண நீ கொடுமைப்படுத்துறது சரியா? அங்க அத்தை, அண்ணி, நாத்தனார், மாமியார்னு 1000 பேர் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் வெறும் உறவு தாண்டா. புருஷன் மட்டும்தான் நிரந்தரம். தன்னை நம்பி வந்த பொண்ண நல்லா வச்சு காப்பாத்துறவன் தான் நல்ல மனுஷன். என் பையன் நல்ல மனுஷனா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு அம்மாவா இதுக்கு மேல நான் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. கண்ணாடிய காணமே. என்னம்மா முன்னறிவிப்பு இல்லாம திடீர்னு ஆபீஸ் பக்கம் வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. பிரபு கிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருந்தது, அதான். சரி, நான் கிளம்புறேன். என்ன விஷயமா இருக்கும்? அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளைகிட்டே கேப்போம். மாப்பிள்ள ஒண்ணு இல்லையே, சும்மா தான் வந்துட்டு போறாங்க. என்ன இவனும் சும்மான்னு சொல்றான், அம்மாவும் சும்மா தான் வந்துட்டு போறேன்னு சொல்றாங்க. மாப்பிள்ள என்னமோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். டேய், என்னடா வேணும் உனக்கு இப்போ? இல்ல, மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னல, அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேணாம், கேன்சல் பண்ணிடு, இன்னொரு நாள் வச்சுக்கலாம். மாப்பிள்ள நீ தானே மீட்டிங் நீ கண்டிப்பா வைக்கணும். டெண்டர்ஸ் பத்தி டீடைல்ஸா பேசணும்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், இப்ப என்ன? இல்ல எல்லாரும் வந்துட்டாங்க,
வந்தா என்னடா போய் கேன்சல் பண்ணு போ. இல்ல ஸ்டாஃப்ஸ்லாம் வேற வந்துட்டாங்க. சொன்னா கேட்க மாட்டியா? போ ஒழுங்கா போய் கேன்சல் பண்ணு. வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. தம்பி ஏண்ணே எதுக்குண்ணே சாக்லேட்டு? குழந்தை பிறந்திருக்குப்பா, அதான் கொடுக்குறேன், வாங்கிக்க. அப்படியா விஷயம்? பாஸ் கொடுக்கலையா? கேக்குறாருல, சொல்லுங்கண்ணே. என்னண்ணா எதுக்கு சாக்லேட்டு? ஒண்ணும் இல்ல சார், துரனனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்னது குழந்தை பிறந்திருக்கா? என்னண்ணா சந்தோஷமான விஷயத்தை எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க? நடந்தது சின்ன விஷயம் நினைச்சேன், ஆனா முருகனை சொல்லும் போது தான் தெரியுது அதுல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு. அம்மா சொன்னது கரெக்ட் தான். எல்லா விஷயத்திலயும் சுயநலமா நான் என்ன நினைக்கிறேன் மட்டும்தான் யோசிக்கிறேன். சத்யா என்ன நினைக்கிறாங்க நான் யோசிச்சதே இல்லை. இவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன். வர்ண. சரி தம்பி. அவள் பேபி இந்தா குடி. தேங்க்யூ. என்னங்க பண்றீங்க? சாக்ஸ கழட்டுற அவள் பேபி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எந்திரிங்க. அவள் பேபி இன்னைக்கு வரைக்கும் நீ சாக்ஸ போட்டு வீட்டுக்குள்ள வந்ததே இல்ல. இன்னைக்கு வந்துக்கிறேன்னா அவ்வளவு டயர்டா இருக்கிறான்னு அர்த்தம். எங்க வேணாம் விடு, நான் கழட்டுறேன். ஏங்க சொன்ன கேளு. அவள் பேபி நீ காப்பி குடி, அது யாரு இருப்போது? சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடி அத பெருசா எடுத்துக்க தோணுது. ஆமா, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் கேட்டு இருக்கிறா? அது ஒண்ணு இல்ல, திடீர்னு எனக்கு தோணுச்சு. சரி இரு, சுத்தனி போட்டு இருந்தாரு. மார்னிங் மாப்ள. இந்த ஃபைலா? இது இல்ல. மாப்ள இந்த லே அவுட்ஸ் எல்லாம் எந்த ஃபைல்ல இருக்கு? மாப்ள அது சொல்லு. நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நம்ம டின்னருக்கு வெளில போறோம். என்னது அப்படின்னா? அப்படின்னா நம்ம 2 பேரும் சாப்பிடுறதுக்கு வெளியில போறோம் சொல்றேன். ஐயோ அமல் பேபி, எதுக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்? டாக்டர் என்ன சொன்னாங்க? வெளியே போய் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்களா? இப்பதான் நான் நல்லா சமைக்கிறேன்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, சூப்பரா நான் சமைச்சு வச்சிடறேன். சரி சரி, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு இந்த வாட்ஸ்அப்ல அமுச்சு வையே, நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிடறேன். சரியா? ஹலோ. ரைட்டு. என்னடா இது, நாம தான் எப்போதுமே டியூப் லைட்டா இருப்போம்,
எப்போதுமே ஷார்ப்பா இருக்க ரவுடி பேபி இன்னைக்கு ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்காங்க. உன் அண்ணன் தான் எப்பவுமே அப்படி இருப்பான். அந்த டியூப் லைட்டை யோசிச்சு பொண்டாட்டி கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி டின்னருக்கு போலான்னு கூப்பிட்டிருக்காரு. அது புரியாம வீட்டுக்கு வா நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்ப நீங்க தானே டியூப் லைட், அதுவும் ஃபியூஸ் போன டியூப் லைட். போங்க அண்ணி, நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. அட படவா ராஸ்கோல் அமிழ் பேபி, இதுக்குதான் ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னியா? ச்சே, இது புரியாம நீ பாட்டு ஊட்டுவா நான் சமைச்சு வைக்கிறேன்னு வேற சொல்லிட்டேனே. திரும்பவும் அமுல் பேபிக்கு போன போட்டு இதெல்லாம் தெரியாத மாதிரியே பேசுவோம். அமுல் பேபி இது வர ஹலோ, சொல்லுங்க ரவுடி பேபி. அமுல் பேபி, நீ சொன்னத நான் யோசிச்சு பார்த்தேன். ஹோட்டல்ல சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதல் தான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்ல. அப்புறம் இந்த ஹோட்டல்காரங்களா எப்படி பொழியுறது பாவம் இல்ல அமுல் பேபி? ஆமா பாவம். அதனால நான் ரெடியா இருக்கிறேன், நீ வந்து என்ன கூட்டின்னு போ. வைக்கிறா ஒரு நிமிஷம். என்ன? ஓ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலர் போடணும்னு சொல்லி இருக்கிறானா? ஹலோ ரவுடி பேபி, என்ன சைலண்டா இருக்கீங்க? நான் எந்த ஷர்ட்டை பத்தி பேசுறேன் உங்களுக்கு தெரியுதுல்ல? நான் இன்னைக்கு கட்ட போற மஞ்ச சேலைக்கு பக்கத்துல இருக்கிற மஞ்ச சட்டையை தானே சொல்ற? எத்து வைக்கிற. ஓகே பாய். இப்பதான் நம்ம ரவுடி பேபி கற்பூரம் மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டு பழைய ஷார்ப்னஸ்க்கு வந்திருக்காங்க. பேரும் ஒரே மாதிரி கலர் போடணும்னு சொல்லி இருக்கிறானா? ஹலோ ரவுடி பேபி, என்ன சைலண்டா இருக்கீங்க? நான் எந்த ஷர்ட்டை பத்தி பேசுறேன் உங்களுக்கு தெரியுதுல்ல? நான் இன்னைக்கு கட்ட போற மஞ்ச சேலைக்கு பக்கத்துல இருக்கிற மஞ்ச சட்டையை தானே சொல்ற? எத்து வைக்கிற. ஓகே பாய். இப்பதான் நம்ம ரவுடி பேபி கற்பூரம் மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டு பழைய ஷார்ப்னஸ்க்கு வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்சம். அமுல் பேபியா நானும் எப்படி பேசுவோம்? ஏன் எல்லாரும் ரெண்டையும் சொன்னீங்க? அதானா, நீ தானே சொன்ன ரூம்குள்ள பேசுறத எல்லாருக்கும் முன்னாடியும் பேசினா என்ன தப்பு இருக்குன்னு. அதான் எல்லார்கிட்டயும் சொல்லி சத்யா அந்த மாதிரி பேசினா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிட்டேன். இப்ப நீ தாராளமா உன் மனசுக்கு என்ன படுதோ பேசிட்டே போலாம். ஐயோ தேங்க்ஸ் டி செல்லம். ஓய், என்ன சைக்கிள் கேப்ல அத்தைய நீ டீ போட்டு கூப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாங்க செல்லமா பேசிக்கும் போது அப்பப்ப அப்படியே ஃப்ளோல வந்துரும். பாவி, இப்படி என்ன மாட்டி விட்டியே. அம்மா, எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிருங்க. ஓகே? அடி பாவி, டின்னருக்கு தானே போறீங்க, அதுக்கேண்டி போய் சொல்ற? அத்தை, உங்க பையன் எப்போ உண்மை சொல்ற எப்போ போய் சொல்றானே தெரிய மாட்டேங்குது. இந்த மோதிரத்தை வாங்கி கொடுத்து சொன்னதுக்கு எவ்வளவு திட்டினான் தெரியுமா? எதுக்குடா திட்டின? அம்மாமா, அது வேற இது வேறமா. வேற வேற. இனிமே நீங்க உண்மையே சொல்லுங்க. ஓகே? இத என்னடா முன்னாடியே சொல்லணும்ல? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. பா. சும்மா மாத்தி மாத்தி சொல்லிருக்கா பாருங்க அத்தை. சரிம்மா, நான் கிளம்புறோம். சரி சரி, பத்திரமா போயிட்டு வரேன் அத்தை. பை பை. பை பை. பாத்து போங்க.
இங்க பாரு அவள் பேபி, இதுக்கு அப்புறமும் நீ காரணத்தை சொல்லனா எனக்கு அப்படியே தலைய வச்சிரும். தயவு செஞ்சு சொல்லிடுறேன். அது ஒண்ணும் இல்லைங்க. நேற்று வீட்டுக்கு வந்தவங்க தேவையில்லாம நிறைய பேசிட்டாங்க. அதுல நீங்க ஹர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நீங்க மனசு கஷ்டப்பட்டீங்கன்னா என்னால எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அதான் அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல, இப்படி வெளியில கூட்டிட்டு வந்தேன். பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. அவள் பேபி தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் தூக்கமா வருதா? அதுக்கு உங்களுக்கு தூக்கிட்டா போ சொல்றீங்க? வாங்க. இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குதே. பாரா ஆடி அசைஞ்சு வர்றது. போங்க. என்னங்க என்னாச்சு? என்னாச்சுங்க சொல்லுங்க. உட்காருங்க. கால் சுளுக்கிச்சா அவள் பேபி, கால் சுளுக்கிச்சா. ஏங்க என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? சரி உள்ள வாங்க, நான் டைலர் தச்சு விடுறேன், அப்புறம் சரியா. அண்ணே, ரொமான்ஸ் ரொம்ப தூக்கலா இருக்கு. என்னது ரொமான்ஸா? ஏய் இவன் காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களாம் நடக்க முடியாதுன்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். போ போயிட செத்துருவா. எடுத்துட்டு வரேன். வாங்க. பாத்து. என்னங்க ரொம்ப வலிக்குதா? எனக்கு வலிக்குதுமா. ஏங்க எந்த கால்ல? இந்த கால்லையா? அண்ணே டேய், என்னடா இவ கால போய் புடிச்சிட்டு இருக்க? கால்ல சுளுக்கு பிடிச்சா கால தான் பிடிப்பாங்க, என் லூஸ் அக்கா. லாஜிக் கரெக்ட் தானம்மா? செருப்பு. ரொம்ப வலிக்குதா? இப்போ ஓகேவா? இல்ல அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருக்கா? ஏங்க நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன் 2 நிமிஷத்துல சரியாயிடும் சொன்னாங்க. அண்ணே அது அட்வர்டைஸ்மெண்ட்ல தைலம் போட்டா கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏங்க ஏதோ டைம் ஆகுமா? உங்க காலை இப்படி வைக்கிறேன், அதுக்குள்ள நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே இருங்க பாத்து. ஓகே ஓகே. அண்ணி நானும் போய் தூங்குறேன். பை பை நைட். குட் நைட். என்ன யோசிச்சுட்டு இருக்க? பாத்துமா பாத்து. உனக்கு கால் சுளுக்கிடுச்சுன்னா தூக்கிட்டு போற சைஸ்ல நீ இல்லம்மா. நீ ஒலி குச்சி உடம்பு காரிதாம்மா. நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லம்மா. உனக்கு சோத்துல விஷம் வச்சாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வைக்கிறேன் இரு. சோத்துல விஷமா? இவ வச்சாலும் வெப்பா. வாய குறைச்சுக்கடா வீரசிங்கம். எல்லாத்தையும் போத்தி முடியும், அதனால நீயே போத்தி விட்டுரு. சரி
கால் நீட்டிக்கோங்க. என்னாச்சு? படுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அமல் பேபி. ஓகேல? தூக்காருதா பேபி. குட் நைட்டு. தப்சண்டா சாமி. எல்லாம் என்ன சொல்லணும்? என்ன பிரபு, இப்படி அதை இவங்க சொல்றது கேட்டியா மருவ? என்னங்க சிரிப்பு வருதா? உங்களுக்கு வருங்க, வரும் வரும். மூச்சரிக்க 30 படி நான் தான் தூக்கிட்டு வந்தேன். உங்களுக்கு சிரிப்பு வருங்க. இந்த வழியில எனக்கு தான் தெரியும். சரிங்க சரிங்க. இனிமே கால் சுலுக்கு கை சுலுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லுங்க. உங்க பல் சுலுக்கு எடுக்கிறேன். நேத்து நைட் ஏங்க அப்படி பண்ணீங்க? எப்படி? என்ன எப்படி? உங்க கால் சுலுக்கு பிடிச்ச எதுக்கு எங்க போய் சொன்னீங்க? உண்மையிலே கால் சுலுக்கு புடிச்சிச்சாம் பேபி. நீ தாளம் தேய்ச்சி விட்டதுனால தான் அது போயிடுச்சு. பேபி என்ன நம்பவே மாட்டற நீ. நம்பிட்டேன். இரு 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 இரு. நான் உன்ன ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு, நம்ம வெளியே போனோம். ஹலோ, என்ன என்ன? ஏதோ நேத்து மூட் அவுட்ல இருந்தீங்களேன்னு உங்களை ரெஸ்டாரண்ட் கூட்டு போனேன். இதுல டெய்லி என்ன கூட்டு போக சொல்லுவீங்க போல. அது நம்ம நாளைக்கு கொண்டாடுவானமா? அது சில பல விஷயங்கள்லாம் நான் வாங்கணும். அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. நான் போய் அதை வாங்கிட்டு வந்துருவோம். ஏங்க, ஆமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. அது உங்க மைண்ட்ல என்னைக்கு இருக்கட்டும். இருக்கட்டும். அது லவர்ஸ் கொண்டாடுறதுல என்ன தப்பு இருக்குது? முறையாத. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை லவ் பண்ணி தானே இருக்கிறேன். அது உனக்கு தெரியும்ல. நீ என்ன லவ் பண்ணலங்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்ணலன்னு ஆயிடுமா? அப்படிலாம் கிடையாது. சாயந்தரம் சீக்கிரமா வர, போய் கிஃப்டா வாங்குறோம். ஓகே? வேலண்டைன்ஸ் டே வேலை எல்லாம் போயிட போகுது. இருக்கிற வேலையை ஒழுங்கா பாரு, அதான் உனக்கு நல்லது. மாப்பிள்ள, காலம் போன காலத்துல இந்த காதல் தினம் உனக்கு தேவையா? காலம் போன காலத்துலயா? டேய், நீ மொரட்டு சிங்கிள்ல ரொம்ப ரொம்ப முத்தி போன சிங்கிள் நீ. இதுக்குதான் என்னை எல்லாரும் சேர்ந்து மொரட்டு சிங்கிள் அவமானப்படுத்துறீங்களா? இந்த அவப்பெயரை நீக்கிறதுக்காக தான் நாளைக்கு நான் லீவு கேக்குறேன். லீவ் எடுத்து நான் கமிட்டட் ஆகிறதுக்காக ரெடியா இருக்கேன்னு காட்டுறதுக்காக ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு நாளைக்கு தெரு தெருவா சுத்த போறேன். அப்புறம் என்ன மாதிரியே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வர பொண்ணுகிட்ட போய் கமிட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணி பண்ணி 2ஆம் நாள் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எப்படியும் உனக்கு ஒரு பொண்ணு கூட செட் ஆகாது. அதுக்கு ஒரு சோக குடிப்பல, அதுக்குதான் இந்த 2ஆவது நாள். டேய் பிரபு, இந்த நாள உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. எதுக்குடா? ஒண்ணுக்கு 2 ஃபிகரோட முன்னாடி நிக்கல. இது வரைக்கும் நிக்கல, இதுக்கு மேல நிக்க மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி நீ நின்னா உன்னை சம்மடி அடிச்சிடும். ஒழுங்கா ஓடி போயிடு. வேலைத்தவனுங்களாம் ஒன்னா சேர்ந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறானுங்க. நான்சென்ஸ். ஆமா, நாம எப்ப லவ் பண்ணோம்? நான் உன்னை லவ் பண்றேன்ல உன் பேபி. சரி, இப்போ பர்ச்சேஸ் எங்க போலாம்? பர்ச்சேஸா? என்ன? இந்த லவர்ஸ் டே அன்னைக்கு நான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல? கிஃப்டா? ஏங்க இப்படிலாம் படுத்துறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். வாங்க வீட்டுக்கு போலாம். அவள் பேபி, இப்பதானே சொன்னேன் நீ என்ன லவ் பண்ணல. ஆனா நான் உன்னை லவ் பண்றது உண்மைதானா? அதனால நீ எனக்கெல்லாம் எதுவும் வாங்கி தர வேணாம். ஆனா நான் உனக்கு ஏதாவது வாங்கி குத்தே ஆகணும். வா போலாம். ஏங்க சொன்னா கேளுங்க. வா வா சீக்கிரம்.
ஏய் சௌமியா என்னாச்சு? அண்ணாவும் அண்ணியும் வராங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. வா. அவள் பேபி, உனக்காக தான் நான் கிஃப்ட் வாங்க போறேன். நீ பாட்டு போறா. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் வாங்க. இல்லக்கா, இன்னும் சிலதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீங்க போங்க. சரி, அப்ப நீ போய் வாங்க. நான் கிளம்புறோம். வரேன். வரேன். அண்ணா, அத பேக் பண்ணிருங்க. ஓகே மேடம். வா.